சாதி ஒழிய வேண்டும் என்று முதலமைச்சராக எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது மட்டும் இல்லாமல் 50 ஆண்டுகள் சட்டமன்றத்திலும் வெளியில் இருந்தும் குரல் கொடுத்த ஒரே அரசியல் தலைவர் கலைஞர்தான் என திமுக எம்பி ராசா தெரிவித்துள்ளார். மணிக்கு பன்னீர்செல்வம் எழுதிய நீலச்சட்டை கலைஞர் என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள தமிழ் இணைய கல்விக் கழக அரங்கத்தில் நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திமுக எம்பி ராசா நூலை வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் சாதி மதம் ஒழிய வேண்டும் என்று அம்பேத்கர் பெரியார் வழியில் கடைசி வரைக்கும் போராடி பல சாதனைகளை படைத்தவர் கலைஞர் என்று புகழாரம் சூட்டினார். சமூக நீதி என்பது வேறு, சமத்துவம் சாதி ஒழிப்பு என்பது வேறு. எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், ரிசர்வேஷன் கொடுக்கலாம், அதெல்லாம் சமூக நீதி. ஆனால் சாதி ஒழிய வேண்டும் என்று விரும்பிய ஒரு முதலமைச்சர், சாதி ஒழிய வேண்டும் என்று விரும்பிய எதிர்க்கட்சி தலைவர், சாதி ஒழிய வேண்டும் என்று 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்திலேயும் வெளியேயும் குரல் கொடுத்த ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவில் உண்டு என்றால் அது கலைஞரை தவிர வேறு யாரும் இல்லை. ஸ்ரீரங்கம் கோயில் எதிரில் உள்ள பெரியார் சிலை மத உணர்வுகளை புண்படுத்துகிறது என்று நீதியரசர் ஒருவர் அது தொடர்பான குற்றவியல் வழக்கை ரத்து செய்கிறார். இது எங்கே போய் நிற்கும் என்று தெரியவில்லை என கூறிய ராசா, பெரியார் சிலையே தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்று யாராவது வழக்கு தொடர்ந்தால் அதன் பிறகும் தமிழ் சமுதாயம் தூங்கிக் கொண்டிருக்க போகிறதா என்று கேள்வி எழுப்பினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.